ஜூலை மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பொதுக்காலம் வாரம் 17. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூரும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 17 முதல் 22 வரை. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரியது. வயல்வெளிகளுக்குச் சென்றால், இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால், இதோ பசியால் நலிந்தவர்கள், இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வச் சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 79. பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எம் மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும், எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை புய வலிமை காப்பதாக. அப்பொழுது மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 36 முதல் 43 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார்: நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர்.
எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்கு புகழ். ஜெபம். அன்புள்ள இறைவா, இந்த புதிய செவ்வாய்க்கிழமை காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய பொழுது முழுவதும் எங்களை பாதுகாத்து இன்று ஒரு புதிய நாளை காணச் செய்த உமது கிருபைக்காக நன்றி கூறி உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து பணிகளையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் கைகளின் பிரயாசங்கள் பலன் தரட்டும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்களிடம் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். இன்று நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். தீய எண்ணங்கள், தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் விபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். சவால்கள் நிறைந்த நேரங்களில் மன உறுதியையும் சரியான முடிவுகளை எடுக்க ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். மற்றவர்களுக்கு துன்பம் தராதபடி எங்களது பேச்சும் செயலும் அமையட்டும். இந்த நாளை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். நீர் எங்களுடன் இருந்து வழி நடத்துவீராக. ஆமென். கருணை இறைவா சரணம். கருணை இறைவா சரணம். கடை கண் பாராய் சரணம். கடை கண் பாராய் சரணம். கருணை இறைவா சரணம். கருணை இறைவா சரணம். கடை கண் பாராய் சரணம். கடை கண் பாராய் சரணம். ஆசைகள் வளர்த்தோம், கன்றினை விடுத்தோம். கருணை இறைவா சரணம். கடை கண் பாராய் சரணம். ஆசைகள் வளர்த்தோம், அன்பினை விடுத்தோம். சரணம். கடை கண் பாராய் சரணம். நச்சினை விடுத்தோம், நலந்தனை இழந்தோம். கருணை இறைவா சரணம்.
என்னிடம் வாழ்வழிப்பே வாருங்கள் என்னிடம் வாழ்வழிப்பேன் என்றுரைத்த வானக தந்தை வாருங்கள் என்னிடம் வாழ்வழிப்பேன் என்றுரைத்த வானக தந்தை கருணை இறைவா சரணம் கடை கண் பாராய் சரணம் கருணை இறைவா சரணம் கடை கண் பாராய்